नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पुक्कुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு இரண்டாவது அத்தியாயம், இரண்டாவது காண்டம். இரண்டாவது காண்டத்துல இரண்டாவது காண்டத்துல இரண்டாவது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். கரெக்டுங்களா மதஜி? நீங்களே 27 வரைக்கும் முடிச்சு கொடுத்திருந்தீங்களா மதஜி? அப்படிங்களா? அதான் மதஜி, 27 வரைக்கும் முடிச்சிருக்கோமா மதஜி? 27ல இருந்து நீங்க நாங்க பார்த்தோம் நேத்து 30 வரைக்கும் பார்த்தோம் மாதாஜி. அது என்ன பண்ணலாம்? உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குங்களா மாதாஜி? அதுல இருந்தா டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம 30ல இருந்து மறுபடியும் போய்க்கலாம். 31ல இருந்து 31ல இருந்து போய்க்கலாங்க மாதாஜி. ஓகே. எது உங்களுக்கு டவுட் இல்லையில அதுல? இல்ல மாதாஜி, அதை பத்தியே தான் ஸ்லோகத்தை படிச்சு நாங்க அதுல இருக்கிற விஷயங்களை விளக்கத்தை டிஸ்கஸ் பண்ணிடணும் மாதாஜி. எளிமையா தான் இருக்குது மாதாஜி. ஓகே மாதாஜி, ரொம்ப நன்றி. அப்போ 31ல இருந்து இப்ப பாக்கலாம். இரண்டாவது காண்டம் அத்தியாயம் 2 பதம் 31. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. Tenatmanatmanam vaiti santam anandam anandamayo avashane etam katim bhagavatin kato yaha chavai punarneha vishashchatenga. Hare Krishna. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சீல பிரபுபாதிக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு: தூய்மையடைந்த ஆத்மா மட்டுமே அவனுடைய உண்மையான நிலையில் முழுமுதற் கடவுளுடன் பூர்ண ஆனந்தத்துடனும் திருப்தியுடனும் உறவாடும் பக்குவத்தை பெற முடியும். இத்தகைய பக்தியின் பூர்ணத்துவத்தை புதுப்பித்துக் கொள்ளும் ஆற்றலுள்ள எவரும் இந்த ஜட உலகினால் மீண்டும் கவரப்படுவதில்லை, திரும்பி வருவதும் இல்லை. பொருளுரை: இப்பதத்தில் உள்ள கதீம் பாகவதீம் என்ற சொற்றொடரின் விளக்கத்தை நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டும். பிரம்மவாதி எனப்படும் அருவவாதிகள் விரும்புவதைப் போல் பரமபுருஷ பகவானாகிய பரபிரம்மனின் கதிர்களில் இரண்டர கலந்து விடுவது பாகவதீம் எனப்படுபவர்களின் பூர்ணத்துவம் அல்ல. பாகவதர்கள் பகவானின் அருவமான ஒளிக்கதிர்களில் இரண்டர கலப்பதை ஏற்பதே இல்லை. ஆனால் ஆன்மீக வானில் உள்ள வைகுண்ட லோகங்களில் ஒன்றில் பரமபுருஷரோடு தனிப்பட்ட முறையில் உறவாடுவதில் எப்பொழுதும் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கின்றனர். ஜடவானம் ஆன்மீக வானத்தின் ஓர் அற்புதமான பகுதி மட்டுமேயாகும். இந்த ஆன்மீக வானம் எண்ணிலடங்காத வைகுண்ட லோகங்களால் நிரப்பப்பட்டுள்ளது. முழுமுதற் கடவுள் ஒவ்வொரு வைகுண்ட லோகத்திலும் தமது சுய விரிவங்கங்களின் உருவில் எண்ணற்ற தூய பக்தர்களின் சகவாசத்தில் இன்பம் அனுபவிக்கிறார். ஜட உலகில் உள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பக்தி தொண்டால் விடுதலை பெற்ற பின் இவ்வுலகங்களுக்கு உயர்த்தப்படுகின்றனர். ஆனால் நித்திய சித்தர்களாக உள்ள ஆத்மாக்களின் எண்ணிக்கையை விட மிக மிக அதிகமானதாகும். வைகுண்ட லோகங்களில் உள்ள நித்திய சித்தர்களான ஆத்மாக்கள் துக்கம் நிறைந்த இந்த ஜட உலகிற்கு வர இஷ்டப்படுவதே இல்லை. அருவவாதிகள் பரமபுருஷரின் அருமையான பிரம்ம ஜோதியில் இரண்டர கலக்க விரும்புகின்றனர். ஆனால் ஆன்மீக தோற்றத்தில் உள்ள அவரது சுய உருவிற்கு அன்பான பக்தி தொண்டு ஆற்றுவதை பற்றிய எவ்வித எண்ணமும் அவர்களுக்கு கிடையாது. இவர்களை நதிகளிலும் சிற்றார்களிலும் பிறந்து மகா சமுத்திரத்திற்கு வசிப்பிடத்தை மாற்றும் ஒரு வகை மீன்களோடு ஒப்பிடலாம். புலன் இன்பத்தில் உள்ள அவற்றின் ஆவல் அவைகளை மீண்டும் நதிகளுக்கும் சிற்றார்களுக்கும் அழைத்து வந்து விடுகிறது. அவ்வாறே எல்லைக்குட்பட்ட ஜட உலகில் சுகம் அனுபவிக்க வேண்டுமென்ற அவனது முயற்சிகள் தோல்வியடையும் பொழுது பௌதீகவாதி காரணக்கடலிலோ அல்லது அருவமான பிரம்ம ஜோதியிலோ இரண்டர கலந்து விடுவதெனும் அருவ முக்தியை தேடக்கூடும். காரணக்கடலோ அல்லது அருவமான பிரம்ம ஜோதியின் பிரகாசமோ புலன்களுக்குரிய உயர்ந்த ஈடுபாடுகளை அளிக்காததால் அருவவாதி மீண்டும் வரம்புக்குட்பட்ட ஜட உலகினுள் வீழ்ந்து அணைக்கப்பட முடியாத புலனின்ப ஆசைகளால்
இழுக்கப்படும் பிறப்பு இறப்பெனும் சக்கரத்தில் மீண்டும் சிக்கிக் கொள்கின்றான். ஆனால் பக்தி தொண்டில் தனது புலன்களை ஈடுபடுத்துவதன் மூலம் பகவானின் ராஜ்யத்திற்குள் நுழையும் முக்தியடைந்த ஆத்மாக்களோடும் முழுமுதற் கடவுளோடும் உறவாடும் எந்த பக்தரும் ஜட சூழ்நிலைகளால் ஒருபொழுதும் கவரப்பட மாட்டார்கள். பகவத்கீதையிலும் 8.15 இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இங்கு பகவான் கூறுகிறார், சிறந்த மகாத்மாக்கள் அல்லது பக்தி யோகிகள் என்னுடைய உறவை பெற்ற பின் துன்பம் நிறைந்ததும் நிரந்தரமற்றதுமான இந்த ஜட உலகுக்கு மீண்டும் வருவதே இல்லை. எனவே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவம் அவரது உறவை பெறுவதென்று வேறொன்றும் இல்லை. பக்தி யோகி பகவத் தொண்டில் பூர்ணமாக ஈடுபட்டிருப்பதால் ஞானம் அல்லது யோகம் போன்ற முக்தி அளிக்கக்கூடிய வேறெந்த முறையிலும் அவனுக்கு ஈர்ப்பு உண்டாவதில்லை. தூய பக்தன் ஒருவன் பகவானிடம் 100% பக்தி கொண்டுள்ளான். சாந்தம் மற்றும் ஆனந்தம் என்னும் இப்பதத்தில் உள்ள இரு சொற்கள் நாம் அடுத்தாற்போல் கவனத்தில் கொள்ள வேண்டும். பகவானின் பக்தி தொண்டானது அமைதி மற்றும் திருப்தி எனப்படும் இரு முக்கிய வரங்களை பக்தனுக்கு உண்மையாகவே அளிக்கிறது என்பதை இச்சொற்கள் குறிக்கின்றன. அருவவாதி பரமனுடன் இரண்டர கலக்க விரும்புகிறான் அல்லது பரமனாக மாறிவிட விரும்புகிறான். இது நடக்கக்கூடியதல்ல. யோகிகளுக்கு சில அற்புத சித்திகளால் சுமை ஏற்படுவதால் அவர்களுக்கு அமைதியோ அல்லது திருப்தியோ இருப்பதில்லை. எனவே அருவவாதியோ அல்லது யோகியோ உண்மையான அமைதியையும் திருப்தியையும் அடைவதில்லை. ஆனால் பக்தன் பூர்ண முழுமையுடன் உறவு கொண்டிருப்பதால் முழுமையான அமைதியையும் திருப்தியையும் அடைகிறான். எனவே பகவானுடன் இரண்டர கலப்பதிலும் சில அற்புத சித்திகளை கைவரப் பெறுவதிலும் பக்தனுக்கு கவர்ச்சி ஏற்படுவதில்லை. பகவத் பிரேமையை அடைவதென்பது மற்றெல்லா கவர்ச்சிகளில் இருந்தும் பூர்ணமாக விடுதலையை குறிக்கிறது. சமயப்பட்டுடைய ஒரு மனிதனாகவோ அல்லது ஒரு செல்வந்தனாகவோ அல்லது ஒரு முதல் தரமான இன்பம் அனுபவிப்பவனாகவோ அல்லது தானே பகவானாகவோ அல்லது சித்தர்களைப் போல் சக்தி பெற்றவர்களாகி எதை வேண்டுமானாலும் அடைதல் அல்லது செய்தல் ஆகியவற்றின் மூலம் அற்புதமாக செயல்படுபவனாகவோ ஆவதை போன்ற பல ஆசைகள் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு உண்டு. ஆனால் செயலற்ற நிலையில் உள்ள தனது பகவத் பிரேமைக்கு உண்மையாகவே உயிரூட்ட விரும்பும் புது பக்தன் இவ்வெல்லா விருப்பங்களையும் விலக்கிவிட வேண்டும். தூய்மையற்ற பக்தன் பக்குவமான பக்தியின் மூலமாக மேலே குறிப்பிடப்பட்ட அனைத்து ஜட பொருட்களையும் அடைய விரும்புகிறான். ஆனால் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள களங்கமான ஜட ஆசைகளின் ஆதிக்கம், அருவவாத கற்பனைகள் மற்றும் அற்புத சித்திகளை அடைதல் போன்றவைகளின் சாயல் கூட ஒரு தூய பக்தனிடம் இருப்பதில்லை. பக்தனின் அன்பிற்குரியவராகிய முழுமுதற் கடவுளின் திருப்திக்காக தூய பக்தி தொண்டின் மூலமாக பகவத் பிரேமை எனும் படியை ஒருவனால் அடைய முடியும். இன்னும் தெளிவாக கூறுவதெனில், பகவத் பிரேமையை அடைய ஒருவன் விரும்பினால் பௌதீக இன்பத்திற்குரிய எல்லை ஆசைகளையும் அவன் துறக்க வேண்டும். தேவர்களின் வழிபாட்டில் இருந்து அவன் விலகி பரமபுருஷ பகவானின் வழிபாட்டிற்கு மட்டுமே தன்னை அவன் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். பகவானோடு இரண்டர கலப்பதெனும் முட்டாள்தனமான எண்ணத்தை கைவிடுவதுடன் நிலையற்றதான பௌதீக மரியாதையை பெறுவதற்காக சில அற்புத சித்திகளை பெறும் விருப்பத்தையும் அவன் கைவிட வேண்டும். தூய பக்தன் எவ்விதமான லாபத்தையும் எதிர்பார்க்காமல் சாதகமான பக்தி தொண்டில் மட்டுமே ஈடுபட்டிருப்பான். இப்பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை போல் இது பகவத் பிரேமையை அல்லது சாந்தம் மற்றும் ஆனந்தம் என்னும் நிலையை கொண்டு வரும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதஜி. தேங்க்யூ மதாஜி. ஹரே கிருஷ்ணா. பெரிய பர்ஃபெக்ட். ஆனா இது ஏற்கனவே நாம நிறைய பார்த்திருக்கோம். அப்போ ஒரு பிரம்மவாதி அப்படின்னாலும் அருவவாதின்னு சொல்லலாம். அப்போ பகவானோட இரண்டர கலந்து விடுபவர்கள் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. பகவானோட யாராலையும் இரண்டர கலந்து விட முடியாது. ஏன்னா பகவானுக்கு சமமாகவோ அல்லது மேலாகவோ யாராலும் ஆக முடியாது. பகவானால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் நம்மள தடசர சக்தி அப்படின்னா நாம இடைப்பட்ட நிலையில இருக்கிறோம். அப்ப பகவானோட அந்தரங்க சக்தி கிடையாது. அந்தரங்க சக்தியோட கட்டுப்பாட்டுல நாம கிடையாது. நாம வெளிப்புற சக்தியினால இங்க ஆட்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதனால யாரும் பகவானாகவும் ஆக முடியாது, பகவானோட இரண்டர் கலந்து விடவும் முடியாது. பகவானுக்கு சேவை செய்வதற்காகவே இந்த ஜீவராசிகள் படைக்கப்பட்டுள்ளது பகவானால். அவரோட அந்தரங்க சக்திக்கு நாம இணையாக முடியாது. ஆனா நம்ம ஆத்மா பகவானோட குணங்களும் நமக்கும் ஒரே குணம் இருக்கின்றது. அதனால பகவானுக்கு
சமமான குணங்களை மட்டும் பெற்றிருக்கிறோம், அளவால கிடையாது. அளவால பகவானுக்கு சமமானவர்கள் கிடையாது. அதனால நானே கடவுள் அப்படின்னு தவறாக நிறைய பேர் சொல்லிட்டு திரியிறாங்க, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு. அப்படி கிடையாது. அப்போ பகவான் வேறு, நாம வேற. அப்ப ஜடவானம் ஆன்மீகவானத்தின் ஒரு அற்புதமான பகுதி மட்டுமே ஆகும். அப்போ அந்த ஆன்மீக வானத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட வைகுண்ட லோகங்கள் இருக்கு. அதாவது இங்க வந்து 1/3 தான் நாமம் இங்க இருக்கோம். இது மாதிரி 4/1 தான் இங்க இருக்கோம். 4/3 வைகுண்ட லோகங்கள். இங்கேயே எண்ணிலடங்காத கிரகங்கள் இருக்கு. நம்மளால இப்ப கூட சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியல எவ்வளவு கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி. அவங்க லென்ஸ் எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க, மறுபடியும் நிறைய கிரகங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அப்புறம் கவுண்ட்லெஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த எண்ணிலடங்காத இந்த பௌதீக கிரகங்களே இவ்வளவு இருக்கும் போது, ஆனா இதை விட 3 மடங்கு அதிகமா ஆன்மீக லோகங்கள் இருக்கு அப்படின்னா நம்மளால கற்பனை செய்து பார்க்க முடியுமா? பாருங்க, முடியவே முடியாது. இங்க வந்து அருவவாதிகள் பரமபுருஷரின் அருமையான பிரம்மஜோதியில் 2 கலக்க விரும்புறாங்க. ஆன்மீக தோற்றத்தில் உள்ள அவரது சுய உருவுக்கு அன்பான பக்தி தொண்டு ஆற்றுவதை பற்றி எந்த எண்ணமும் அவங்களுக்கு கிடையாது. இது எப்படி சில பிரபுபாதர் ஓமை கொடுக்கிறார் அப்படின்னா, நதிகளிலும் சிற்றாறுகளிலும் பிறந்து மகா சமுத்திரத்திற்கு வசிப்பிடத்தை மாற்றும் ஒரு வகை மீன்களோடு ஒப்பிடப்படுது. அப்ப அது என்ன செய்யுதுன்னா, அந்த கடல்ல இருந்து மறுபடியும் சிற்றாறுகளுக்கு மறுபடியும் நீந்தி வந்துருது. அதாவது புலனின்ப ஆசையை நிறைவேற்றுவதற்காக அது இப்படி செய்யுது. அப்ப நாமெல்லாம் ஆன்மீக லோகத்திலிருந்து இங்க வந்துட்டோம், மறுபடியும் இங்கேயே பிறக்கிறோம். ஆன்மீக லோகத்துக்கும் திரும்பி போக முற்படாமல் மறுபடியும் இங்கேயே பிறந்து ஜென்ம மிருத்திஜரா வியாதி அப்படிங்கிற தோஷத்துல, துக்கான தோஷத்துல நம்ம மூழ்கி போயிடுறோம். கஷ்டம் வர்றது தெரியுது, அந்த கஷ்டத்துல இருந்து விடுபடணுங்கிறது புரியுறது. ஆனா அது எப்படிங்கிறது தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி சுத்தி ஒரே இடத்துல வந்து நிக்கிறோம். அது என்னன்னா பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். அப்ப ராட்டனத்துல ஏறி ரொம்ப வேகமா சுத்துற ஒரு ராட்டனத்துல ஏறி இறங்க முடியாம சிக்கி தவிக்கிற அந்த ஆத்மாக்கள் மாதிரி மீண்டும் அதுலயே சுழன்று கொண்டிருக்கின்றோம். இப்ப பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு, சிறந்த ஆத்மாக்கள் அல்லது பக்தி யோகிகள் என்னுடைய உறவை பெற்ற பின் துன்பம் நிறைந்த நிரந்தரமற்றமான இந்த ஜட உலகுக்கு திரும்பி வருவதில்லை அப்படின்னு. வாங்க என்ன சொல்றாங்கன்னா 8.15 மாமுபேத்யேத்து புனர்ஜென்ம துகாலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சம்சித்திம் பரமாம் கதா அப்படின்னு. பக்தி யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை அப்படின்னு. அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி, இது கொஞ்சம் கீழே வர்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன். மல்லிகா மாதாஜி, வேற யாராவது வரீங்களா? மகேஸ்வரி மாதாஜி, நீங்களே சொல்றீங்க. ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. சரிங்க மாதாஜி. சரிங்க, ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண மாதாஜி எவ்வளவு விட்டாங்க தெரியுது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி எதுல இருந்து விட்டாங்கன்னு தெரியல மாதாஜி. லைன் 8.15 கீதை பகவத்கீதை உண்மையோடு விட்டாங்க. மாதாஜி 129 பாருங்க, 129. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி, இந்த பகவத்கீதையில 8.15 சொல்லி அந்த பேராலும் தொடங்குங்க. அதுல தொடங்குங்க. ஒரு 2 நிமிஷம் வந்தேன். சரிங்க மாதாஜி. சரிங்க, அது படிச்சு பார்த்து. ஆமாங்க மாதாஜி. அதாங்க மாதாஜி, நம்ம மாதாஜி சொன்ன மாதிரி இந்த பக்தி யோகம், ஞான யோகம், இந்த அஷ்டாங்க யோக முறைகள் எல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல மாதாஜி. அந்த மாதிரி யோகங்களை எல்லாம் செஞ்சு படிப்படியா போனாலும் நம்மளுக்கு போறத வந்து நம்ம மத்த முறைகள்ல பின்பற்றுறாங்க. ஆனா இந்த நம்ம பக்தி யோகத்துல கிருஷ்ண பக்தி யோகத்துல வரும்பொழுது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம், அதுல வந்து ஈர்ப்பு வராதுங்கிறாங்க மாதாஜி. ஒரு கிருஷ்ண பக்தருக்கு, தூய பக்தருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈர்ப்பே வராதுங்களாம்.
மிக அது ஞானம் அல்லது யோகம் போன்ற முக்தியை அளிக்கக்கூடிய வேற எந்த முறையிலும் அவனுக்கு ஈர்ப்பு உண்டாகாது. முக்தியை கூட வேண்டான்னு சொல்றாங்க அப்படின்னா பகவானோட வந்து உறவாடணுங்கிறது ஒண்ணுதான் அவங்களோட நோக்கமா இருக்குமே ஒழிய முக்தி ஆகிறதோ இல்ல அந்த ஞான பிரம்ம ஜோதியோட போய் ஜோதியா கலக்கிறது அப்படியெல்லாம் எந்த ஒரு சித்து வேலைகளை செய்வது இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் செஞ்சும் போது உலகத்துல நிறைய பேர் பாராட்டுவாங்க, கோயில் கட்டுவாங்க, பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும், நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தூய பக்தன் வந்து எதிர்பார்க்க மாட்டாரு. அதையெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. பகவானுடன் உறவு கொண்டாடுவதற்கு என்ன வழியோ அந்த தூய பக்தியை மட்டுமே அவர் செய்வார் அப்படிங்கறது இதுல சொல்லிக்கிறாங்க மாதாஜி. தூய பக்தன் ஒருவன் பகவானிடம் 100% பக்தி. ஆமா ஆமா. பகவத் பிரேமை அப்படிங்கிறது மாதிரி இருக்கிற எல்லா பௌதீக எண்ணங்கள், ஆசைகள், புலனின்பங்கள் எல்லாத்திலிருந்து விடுதலை பெறுவது, பூர்ணமான விடுதலை தான் பகவத் பிரேமை. அப்பதான் மாதிரி அந்த பகவத் பிரேமையை அடையவும் முடியும், கிருஷ்ண உணர்வு முழுமையா பெற முடியும். அதுதான் அவங்கதான் அப்படி பெற்றவங்கதான் தூய பக்தர்கள்னு சொல்ல முடியும். நம்ம அப்படி வந்தவங்களோட ஸ்ரீல பிரபுபாதர் போன்றவங்களை தான் நம்ம பின்பற்றணும். மத்த குருமார்களை எல்லாம் பின்பற்றி மத்த சம்பிரதாயங்கள்ல போய் தவறான ஒரு பாதையில போயிடாம இந்த ஸ்ரீல பிரபுபாதருடைய பாதையை நம்ம பின்பற்றி போகும் பொழுது நம்மளும் அது கொஞ்சம் கூட பகவானோட கருணையை பெற்று அந்த நிலைக்கு முன்னேறலாம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாங்க மாதாஜி. ஆனா நீங்க மத்த சமயங்களை எல்லாம் பார்க்கும் போது அதுல வந்து நல்ல ஒரு செல்வந்தனா பிறக்கலாம், நல்ல சித்து வேலையில எல்லாம் செய்யலாம், நிறைய ஞானங்களை பெறலாம், புக் எழுதுவாங்க, என்னென்ன வேணாலும் சொல்லுவாங்க, பெரிய பெரிய கூட்டங்களை போடுவாங்க, அவங்களே ஒரு அவங்களுக்காகவே அவங்களே ஒரு கோயில் கட்டிக்குவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதனுடைய நோக்கம், இறுதி நோக்கம், மனித பிறவியினுடைய நோக்கம் வந்து அங்க நிறைவேறாது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே நன்றி மாதாஜி. அப்போ பிரேமை ரொம்ப முக்கியமானது. இந்த மானுட ஜென்மம் எதுக்கு எடுத்திருக்கிறோம், அதனோட குறிக்கோள் என்ன அப்படின்னா பகவத் பிரேமையை அடைவது. நம்மளுக்கு வந்து மற்றது எல்லாமே கவர்ச்சியா இருக்கும். இப்ப கவர்ச்சின்னு சொன்ன போனா ஒரு மனிதன் என்னென்ன பண்றாங்கன்னா சமயப்பற்றுடையவனா இருக்கிறான். சமயப்பற்று அப்படின்னா நான் இந்து, நான் கிறிஸ்டியன், நான் முஸ்லிம், இப்படி சமயப்பற்று எத்தனையோ சமயங்களை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. கற்பனைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு கொள்கையை உருவாக்கிக்கிறாங்க. ஆனா கொள்கை எல்லாம் யாரால் உருவாக்கப்பட வேண்டியது, யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பகவான் கிருஷ்ணரால் உருவாக்கப்பட்டது. வேதைச சர்வர் அகம் வேத வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். அப்ப சமய கொள்கைகள் யாராலும் உருவாக்க முடியாது. ஆனா இந்த முட்டாள் மனிதர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சமய கொள்கை, நாங்க இந்த ஜாதி, எங்களுக்கு இந்த கட்டுப்பாடு, எங்களுக்கு இந்த விதிமுறை, நாங்க தேங்காய் உடைக்கணும், நாங்க போய் அதை பண்ணணும் இதை பண்ணணும், அவங்கவுங்க நிறைய கட்டுப்பாடுகளை அவங்கவுங்களுக்கு விதிச்சுக்கிறாங்க. அதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. சமயப்பற்று, நாங்க இந்த ஜாதிங்க, வேற ஜாதியில கல்யாணம் பண்ண மாட்டோம், அப்படியே தீவிரமா இருப்பாங்க. ஆனா பண்றதெல்லாம் ஃப்ராடுத்தனமா இருக்கும், ஏமாற்றுக்காரங்களா இருப்பாங்க. தொழில் பண்றதாகட்டும், பேசுறது பொய்யா இருக்கும். ஆனா சமயத்துல ரொம்ப பற்றுடையவங்க மாதிரி நடிப்பாங்க. விபூதி வச்சிருப்பாங்க, அவங்க நாமம் போட்டிருப்பாங்க, தோத்தி கட்டியிருப்பாங்க. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு உண்மையான கொள்கை இருக்காது. சிலர் வந்து செல்வந்தர்களா இருப்பாங்க, பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. சிலர் அதுல இன்பம் அனுபவிப்பாங்க. அல்ல சிலர் வந்து தன்னையே தானே அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. சில சித்திகளை, அஷ்டமா சித்திகள், யானைமா மகிமா லஹிமா சித்வா பாசித்வா காம பிரதாயகா, அந்த மாதிரி நிறைய சித்திகளை பெறுவதில் ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து பகவத் பிரேமையை அடைவது இல்லை. அப்ப முக்கியமான லட்சியம் என்னன்னா பகவத் பிரேமை, பகவான் மேல பிரேமையை அடைவதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்மையான லட்சியம். அதை தவிர இங்க வேற வழியே கிடையாது. எதை சம்பாரிச்சாலும் சரி, சித்திகளை சம்பாரிச்சாலும், செல்வத்தை சம்பாரிச்சாலும், இன்பத்தை, சிற்றின்பங்களை அனுபவித்தாலும், சமயத்துல பற்றுடையவனாக இருந்தாலும், இப்படி எத்தனையோ மக்கள் எத்தனையோ விதமான கொள்கைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. ஆனா அங்க பிரேமை என்பது ஒன்று இல்லை அப்படின்னா எல்லாமே வீண். அப்போ நிறைய ஜீரோ போட்டுக்கலாம், 0 அதுக்கு முன்னாடி 1 அப்படிங்கிற நம்பர் இல்லைன்னா அந்த ஜீரோக்கு மதிப்பு இல்லை. அது என்ன அப்படின்னா பகவத் பிரேமை. உங்ககிட்ட அந்த பிரேமை இருந்ததுன்னா நீங்க மனுஷன் மதிப்பீங்க, மற்ற உயிர்வாளிகளை மதிப்பீங்க.
யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டீங்க. ஆனா பகவத் பிரேமை இல்லைன்னா யாரையும் மதிக்க முடியாது. உறுதியான ஒரு அன்புல கொள்கையில உங்களால ஈடுபட முடியாது. அப்ப எல்லாவற்றிற்கும் ஆதாரம் என்னன்னா பகவத் பிரேமை. அப்ப இந்த அருவவாதிகளால அதை அடைய முடியாது. பணம் சம்பாரிச்சவங்களால அடைய முடியாது. மேல இருந்து கீழே வரைக்கும் எந்த லெவல்ல இருந்தாலும் பகவான் மேல பிரேமை இல்லைன்னா உங்களுக்கு எது மேலயுமே நிலையான ஒரு மதிப்பு தெரியாது. அப்ப பகவத் பிரேமையை அடைய ஒருவர் விரும்பினால் பௌதிக இன்பத்தில் இருந்து இன்பத்திற்குரிய எல்லையில்லா ஆசைகளை அவன் துறக்க வேண்டும். அப்ப நம்மளுக்கு பகவானோட பிரேமை வந்துருச்சுன்னா பௌதிகத்துல தானாக பற்று போய்விடும். விஷயாவினி வர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவர்ஜம் ரசோ அப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அப்போ இந்த புலனின்ப ஆசைகள் இருந்தது அப்படின்னா பகவான் மேல அன்பு வராது யாருக்கானாலும். அப்ப எவ்வளவு தூரம் பகவான் மேல அன்பை நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோமோ அந்த அளவு பௌதிகத்திலிருந்து நாம் விடுபடுகின்றோம். இப்ப தேவர் வழிபாடு அதுவும் சிற்றின்ப ஆசைகளை நிறைவேற்றுவதற்குரிய வழிபாடு. அல்ப மேதசாம் அப்படின்னு பகவத்கீதையில நாம படிக்கிறோம். அப்போ சிற்றின்ப வழிபாட்டுல ஈடுபடுறவங்களுக்கும் அந்த பெரிய குறிக்கோள் எல்லாம் இருக்காது. பகவத் பிரேமை அடையிறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. ஏன்னா சிற்றின்ப வழிபாடு எதுக்காக பண்ணப்படுது அப்படின்னா நம்ம ஆசைகளை புலனின்ப ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள நம்ம பலவித பூஜைகள் பண்ணுவோம். சரஸ்வதியை வேண்டுனா நம்மளுக்கு படிப்பு வரும், குபேர பூஜை பண்ணினா நம்மளுக்கு பணம் வரும், லக்ஷ்மி பூஜை பண்ணினா ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேவர்களை ஒவ்வொரு யாகங்கள் செஞ்சு திருப்தி அடைய செய்து அவர்கள் மூலமா பொருட்களை பெறுவதற்கு நம்மளுக்கு வேதங்கள்ல யாகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப வேதங்கள் மறைமுகமாக நம்மை மறுபடியும் கர்ம காண்டத்துல மூழ்க வைக்கிறக்கே நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வியாசதேவர் இந்த வேதங்களை இயற்றிய போது அவருக்கு அதனாலதான் மன நிறைவு வரல. நாரதர் சொல்றாரு, ஏற்கனவே குழம்பி போயிருக்கும் மக்களை மீண்டும் அந்த வேதங்களின் மலர் சொற்களால் அவர்களை கவர்வதற்காக எழுதப்பட்டிருக்கின்றது இந்த வேதங்கள். அதனால நீ திருப்தி அடையல, மறுபடியும் நீ பாகவதத்தை இயற்று அப்படின்னு சொல்லி நாரதரை சொல்லி தர்றார். அடுத்தது பதம் 32. ஏதே ஸ்ருதி தே நிரூப வேத கீதே திவ்யாபிப்ருஷ்டே சனாதனே ச ஏவே புரா பிரம்மஹதுஸ்த் ஆராதிதோ பகவான் வாசுதேவா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிட்டீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. பொருளுரை மொழிபெயர்ப்பு. மாட்சிமை தாங்கிய பரீட்சித்து மகாராஜனே, முறையான உமது விசாரணைக்கு பதிலளிக்கும் முகமாக நான் கூறியவை அனைத்தும் வேதங்களின் கருத்துக்கு உடன்பாடானவையே என்பதையும் அவை நித்தியமான உண்மை என்பதையும் அறிவீராக. பிரம்மனால் முறையாக வழிபாடு செய்யப்பட்டதனால் அவரிடம் திருப்தி அடைந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாமே இதை அவருக்கு விவரித்தார். பொருளுரை. ஆன்மீக வெளியை அடைந்து ஜட பந்தங்களிலிருந்து விடுதலை அடைய இரு வழிகள் உள்ளன. ஒன்று பகவானின் ராஜ்யத்தை அடைவதற்குரிய நேரான முறை, மற்றது பிரபஞ்சத்தின் பிற உயர் கிரகங்களின் வழியாக படிப்படியாக பகவானின் ராஜ்யத்தை அடையும் முறை. இவ்விரு முறைகளும் வேதங்களால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இது சம்பந்தமாக வேத வாக்கியங்கள் பின்வருமாறு. யதா சர்வே பிரமுக்ஷயந்தே காமாயே ஸ்திய கிருதி ஸ்ரிதா அத மத்தியோ மிருதோ பவதி அத்ர பிரம்ம சமஸ்னுதே பிரஹத் ஆரண்யக உபனிஷத். இந்த இதுல 4.47 மற்றும் அந்த வேர்டு மறந்துருக்குங்க. சரி, அபியஸ்வந்தி 6.215 இதய நோய்களுக்கான பௌதீக ஆசைகளிலிருந்து விடுபட்டவர்கள் மரணத்தை வென்று அர்ச்சி எனும் கிரகத்தின் வழியாக பகவானின் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இவ்வேத வாக்கியங்கள் ஸ்ரீமத் பாகவத்தின் சுருக்கத்தை கருத்தை உறுதிப்படுத்துகின்றன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகிய வாசுதேவனால் முதல் வேத வல்லுநராகிய பிரம்மாவுக்கு உண்மை உபதேசிக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்துவாரானால் சுகதேவ கோஸ்வாமியால் ஸ்ரீமத் பாகவதம் மேலும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளது. வேதங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் பிரம்மாவுக்கும், பிரம்மாவால் நாரதருக்கும், நாரதரால் வியாசதேவருக்கும்,
அதன்பின் வியாசதேவரால் சுகதேவ கோஸ்வாமிக்கும் அவ்வாறே மற்றவர்களுக்கும் கூறப்பட்டன என்பதை சீடப்பரம்பரை ஏற்றுக்கொள்கிறது. எனவே வேத விற்பன்னர்களுக்கு இடையில் கருத்து வேற்றுமை இல்லை. உண்மை நித்தியமானதாகும். இதனால் உண்மையை பற்றிய புது அபிப்பிராயங்கள் இருக்க முடியாது. இதுவே வேத ஞானத்தை அறியும் முறையாகும். இது கல்வி புலமைக்காகவோ அல்லது பௌதீக பண்டிதர்களின் நாகரிகமான விளக்கங்களாலோ அறியப்படக்கூடிய ஒன்றல்ல. உண்மை எப்பொழுதும் உண்மையாகவே இருப்பதால் இதனுடன் கூட்ட வேண்டியதோ அல்லது கழிக்க வேண்டியதோ ஒன்றுமில்லை. எவ்வாறு இருப்பினும் ஏதேனும் ஒரு இலக்கிய பிராமணத்தை ஒருவன் ஏற்கத்தான் வேண்டியுள்ளது. நவீன விஞ்ஞானிகள் சில விஞ்ஞான பூர்வமான உண்மைகளை வழங்கியுள்ளனர். எனவே சாதாரண மனிதன் விஞ்ஞானிகளின் கருத்தை பின்பற்றுகிறான், அதாவது பிரமாணத்தை பின்பற்றுகிறான் என்பதை இது குறிக்கிறது. வேத அறிவும் அவ்வாறுதான் பெறப்படுகிறது. ஆகாயத்திற்கு அப்பால் அல்லது பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ளதை பற்றி சாதாரண மனிதனால் விவாதிக்க முடியாது. அதிகாரபூர்வமான சீட பரம்பரையால் புரிந்து கொள்ளப்பட்டவாறு வேத கருத்துக்களை அவன் ஏற்க வேண்டும். கீதையை புரிந்து கொள்ள வேண்டிய முறை பகவத்கீதையிலும் 4ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிட்டுள்ளது. ஆச்சாரியரில் அதிகாரபூர்வமான கருத்தை ஒருவன் பின்பற்றவில்லை என்றால் வேதங்களில் அளிக்கப்பட்டுள்ள உண்மையை ஒருவன் வீணாக தேடி அலைய வேண்டியிருக்கும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப அருமையான பிரமாணம் இங்க வந்து ஸ்ரீல பிரபுபாதரால் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி ஸ்ரீல பரிஷித் மகாராஜாவுக்கு நான் வந்து உன்னோட விசாரணைக்கு பதிலளிக்கும் முகமாக எல்லாமே நான் வேத கருத்துக்கு உட்பட்டதே என்பதை அவர் ஆதாரபூர்வமாக சொல்கின்றார். ஏன்னா ஆதாரம் வேண்டும். இப்ப நம்ம நிறைய பேசுறோம். இப்போ பௌதிகவாதிகள் நிறைய பேசுவாங்க, தவளை கத்துறது மாதிரி. இந்த உலகம் ரொம்ப பெருசு அப்படின்னு ஒரு கிணற்று தவளைக்கு தெரியாது. கிணற்று தவளை என்ன சொல்லும், இந்த கிணறு தான் என்னோட உலகம், இதை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு அழிசாட்டியம் பண்ணும். அது போல இங்க இருக்கிற மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மீக உலகம் ஒன்றும் இல்லை, இங்க இருக்கிற உலகம்தான், நாம வந்து ஏதோ தோன்றினோம், ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னால தோன்றினோம், அப்புறம் நாம மறைஞ்சா ஒண்ணுமே இல்லை, மண்ணோட மண்ணா போயிருவோம், அப்புறம் பிறப்புங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஆத்ம அறிவு கிடையாது. ஆத்மாவை பற்றி உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள முற்படவில்லை. ஏன்னா நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்றவங்க கிட்ட நீங்க போய் வாதாட முடியாது. அப்படி தாயா போயான்ட்டு நாம வந்துடணும். ஏன்னா வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. நம்ம சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ நாம அவங்கள விட்டு விலகிடணும். இப்படி சில பிடிவாதம் பிடிச்ச நபர்கள் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நாம சொல்லணும் அப்படின்னா நாம போய் சும்மா பேச்சு வாக்குல இங்க அந்த அந்த கோயில்ல பால் வடியுதுங்க வேப்ப மரத்துல, போய் பாருங்க, அங்க ஒருத்தர் டியூப் வச்சு உள்ள ஏதாவது டெக்னிக்கலா ஊத்திட்டு இருப்பான், அதனால பால் வடிஞ்சிட்டு இருக்கும். இல்ல வேப்ப மரத்துக்கு உண்மையிலேயே பால் வடியும் தன்மை இருக்கு. சில மரங்கள்ல, ரப்பர் மரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது கொத்தி விட்டீங்கன்னா பால் வடியும். அப்போ ஒரு சிலையில வந்து பால் குடிக்குது, சிலை வந்து பால் குடிக்குதுன்னு சொல்லி சில ரூமர்ஸ் எல்லாம் வெளியே சொல்லி அதை வந்து மக்களிடையே பிரபலப்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து நிரூபணம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா வேதங்கள் நம்ம வந்து எடுத்து சொல்லலாம். வேதங்கள்ல இந்த காண்டத்துல இத்தனாவது பதத்துல இருக்குன்னு. அன்னைக்கு அறிஞர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா ஆரியர்கள். ஆரியர்கள்னா வேதங்கள் படித்தவர்கள், வேத வித்வான்கள். அவங்க வந்து பண்டிதர்கள். அவங்க எல்லாம் வாதிடுவாங்க, விதாண்டம் பண்ண மாட்டாங்க. விதாண்டம் அப்படின்னா நாம போறதுக்கு முன்னாடியே அவன் என்ன சொன்னாலும் நாம வேண்டான்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். சும்மா மொட்டையா அவங்க வந்து பிளான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்க எதிரிகளா இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து விதாண்டம் பண்ணுவாங்க. அவன் என்ன சொன்னாலும் சும்மா கண்ணை மூடிட்டு குருட்டு போக்குல இல்லைன்னு சொல்லிட்டே வருவாங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. வாதம் அப்படின்னா இந்த புராணத்துல இந்த ஸ்லோகத்துல இத்தனாவது பதத்துல இருக்கு, இந்த அத்தியாயத்துல இருக்குன்னு எடுத்து காட்டுவாங்க. அதுதான் வாதம். அப்ப இவர் வந்து நான் சும்மா சொல்லல. ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி இங்க சொல்றாரு, வேதத்தின் கருத்துக்கு உட்பட்டவையாகும். அதாவது பரம்பரா ரீதியாக. இப்ப நம்ம ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும்னா என்ன பண்ணணும், அவர் பரம்பரையில இருக்கிறாரா, குரு பரம்பரையில் இருக்காரா. இப்ப எப்படி என் பரம்பரை ராஜ்பாட் பரம்பரைங்க, எங்க தாத்தா அவரு அந்த ராஜா, அவருக்கு கீழே இவர் வந்தாரு, இவர் ஜமீன்தார் பரம்பரை அப்படின்னு சொல்றோம். எங்களுது இந்த பரம்பரை அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லுவாங்க. அப்ப ஒரு நீளமா ஒரு லிஸ்டே இருக்கும் அவங்க பரம்பரை.
அந்த பரம்பரையில வந்தது நாம ஒத்துக்குவோம். அது போல இங்க வந்து குருவுக்கு பரம்பரை இருக்கு. யாருடைய சீடர்? இப்ப முதல்ல பிரம்மா, ஜீவராசிகள்ல பிரம்மா தான் முதல் ஜீவராசி, பித்தாமகர். அந்த பித்தாமகருக்கு யார் அந்த அறிவை கொடுத்தா அப்படின்னா, தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே அப்படின்னு சொல்லி அவருடைய ஹிருதயத்தில் முதலில் வேத அறிவை புகட்டியவர் பகவான் விஷ்ணு. அப்ப அவர்கிட்ட இருந்து அந்த ஞானம் யாருக்கு வருது? நாரதருக்கு. நாரதர்கிட்ட இருந்து வியாசதேவருக்கு, வியாசதேவர்கிட்ட இருந்து சுகதேவ கோஸ்வாமிகிட்ட, சுகதேவ கோஸ்வாமிகிட்ட இருந்து இப்படி சூத கோஸ்வாமி, அப்புறம் மத்வாச்சாரியார், அப்படி பரம்பரையாக இது இறங்கி வந்து இன்னைக்கு இஸ்கான்ல ஜெயபதாக்க சுவாமி மகாராஜ் வரைக்கும் இருக்கிறோம். ராதாநாத் சுவாமி மகாராஜ், இப்படி பலர் இன்னைக்கு குருக்களா இருக்காங்க இந்த பரம்பரையில. அப்ப பரம்பரை வழியில நாம இந்த அறிவை பெற வேண்டும். நான் போனேன், ரோட்ல யாரோ சொன்னாங்க, ஏத்துக்கிட்டேன். அது ஒரு முட்டாளோட சுபாவம். அங்கீகாரமற்ற கருத்துக்களை ஏற்கக்கூடாது. வேத வழி வந்த மகான்களிடமிருந்து, அந்த குரு பரம்பரையிலிருந்து வந்த கருத்துக்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அங்கீகாரம் பெற்ற அந்த குருக்களால் ஆமோதிக்கப்பட்ட பகவத்கீதை, பாகவதத்தையே நாம வாங்கணும். கடைகள்ல போய் யாரோ எழுதுனாங்க, எந்த புக்கை வேணா வாங்கலாம். நான்லாம் முதல்ல அப்படித்தான் செஞ்சுட்டு இருந்தேன். பாகவதமா, பகவத்கீதையா, அது எல்லாமே பகவத்கீதை தானே, ஏதோ ஒரு புக்கை வாங்கலாம். அப்படி பெரிய புக்கா பார்ப்பேன் நானு. ஏன்னா அதுதான் நிறைய கருத்து இருக்குமா. அப்படி ஒரு முட்டாள்தனம். புக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய புக்கு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆசை அதை படிக்கணும். படிச்சு பார்த்தா ஒன்னும் புரியல. பேசாம வச்சுட்ட, பகவத்கீதை படிக்கிற ஆசையே போயிடுச்சு. ஆனா என்னோட ஆசையே உள்ள இருக்கிற பரமாத்மா இன்னைக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. இதுவே ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஆசைப்பட்டேன், ஒரு பெரிய புக்கு. அது என் கையுக்கும் வரல. அது வேற விஷயம். அப்ப எனக்கு அந்த ஆசை வந்து உள்ள இருக்கிற பரமாத்மா நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. அப்ப ஒருத்தர் வந்து பகவானை அடைய ஆசைப்படணும். இப்போ நாமெல்லாம் ஒரு குழந்தை இருக்கு, அம்மா என்ன பண்றாங்க, அந்த குழந்தை போய், சின்ன குழந்தை அது போய் வெளியில போய் விளையாண்டுட்டு மண்ணெல்லாம் எடுத்து வாயில போட்டுட்டு மேலெல்லாம் மண்ணை பூசிக்கிட்டு வருது. மண்ணை பூசிட்டு நிக்குது. அம்மா வெளியில போறாங்க, எத்தேச்சியா அந்த குழந்தை இப்படி பண்றத பார்த்தோன்னா அதை 4 அடி அடிக்கிறாங்க. எதுக்கு? நான் சொன்னேன் இல்ல, மண்ணை தொடக்கூடாது, இது ரொம்ப புழுதி, இங்கெல்லாம் நிறைய பேர் நடக்கிறாங்க, அது எச்ச துப்பி வச்சிருக்காங்க, இது போய் வாயில போட்டிருக்கேன்னு 2 அடி அடிச்சு உள்ள கூட்டிட்டு வர்றாங்க. அந்த குழந்தை ஊன்னு அழுகுது வலியால. அந்த அடி வந்து அந்த குழந்தைக்கு வலிக்குது. அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கொண்டு போய் பாத்ரூம்ல குளிக்க வைக்கிறாங்க. நான் குளிக்க மாட்டேன்னு அழுகுது. அப்ப அம்மா குளிக்க வச்சு அடிச்சு இழுத்து எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தை சமாதானம் ஆயிருது. அது போலத்தான் நாமெல்லாம் பகவானான தாய் தந்தையான அந்த பகவானை நாம என்ன பண்றோம், சில சமயம் தூற்றுகிறோம். ஏன்னா நாம எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் சொல்றாரு, இது துன்பமான உலகம், இங்க வேண்டாம், எங்கூட வந்துருன்னு. ஆனா நான் கேட்க மாட்டேன்றேன். இங்க இருக்கிற மண்ணை சாப்பிட்டுட்டு குழந்தை மாதிரியே நான் பிடிவாதம் பண்றேன். இல்ல, நான் எடுத்து மண்ணை தூக்கி தலையில போட்டுக்கிறேன்னு. அப்ப என்ன பண்றாங்க, அம்மா மாதிரி நம்மளை அடிக்கிறாங்க, மாயை கொண்டு நம்மளை அடிக்கிறாங்க. அது கஷ்டமா தான் இருக்கும், நம்மளுக்கு வலிக்கத்தான் செய்யும். ஆனா அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனா, நாம வந்து பகவானோட விருப்பப்படிதான் வாழணும், வேதங்களுக்கு உட்பட்டு தான் வாழணும். வேத கட்டளையை மீறும் போது இந்த மாதிரி அடி வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு சக்தி இல்லாம போயிருது சில சமயம். ஆனா இதெல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கு தெரியுது, நாம வந்து அந்த வேதத்தை பின்பற்றி வாழ வேண்டும். அப்ப இந்த வேத ஞானத்தை அறியும் முறை என்ன அப்படின்னா, பரம்பரா வழியிலிருந்து அந்த உண்மையை ஆரோகா முறை அப்படிங்கிறது கீழிருந்து மேல போகும். இப்ப நாம சொல்லி மேல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மேல இருக்கிற அந்த சீட பரம்பரையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கணும். அதான் அவரோகா முறை. ஆரோகா முறைங்கிறது தலைகீழானது. அப்ப நாம சிலருக்கெல்லாம் சொல்லுவோம், இப்படி செய், அப்படி செய். இது எப்படி நாம அட்வைஸ் பண்றோம்? வேதங்கள் இருந்தா கிடையாது, நம்மளோட கற்பனையில இருந்து. அப்ப ஒரு குழந்தைக்கு நாம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாலே நாம வந்து வேதங்களை பயின்று நாம அதை அதன் பிரகாரம் சொல்லி கொடுக்கணுமே தவிர, இப்ப பௌதிக கல்வியை நிறைய பேர் சொல்லி தரலாம். நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க பௌதிக கல்வியெல்லாம் கற்றுக் கொடுக்க.
அந்த நவீன விஞ்ஞானிகள் சில விஞ்ஞானபூர்வமான உண்மைகளை வழங்குறாங்க. எனவே சாதாரண மனிதன் விஞ்ஞானிகளின் கருத்தை பின்பற்றுகிறான், அதாவது பிரமாணத்தை பின்பற்றுகிறான் என்பதை இது குறிக்கிறது. வேத அறிவும் அவ்வாறுதான் பெறப்படுகிறது. அப்போ ஒரு ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா அவன் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்கூல்ல சேரணும், காலேஜ்ல அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கணும். அப்பதான் அவன் டிகிரி வாங்க முடியும். ரெண்டுமே இல்ல, நான் ரோட்ல எங்கேயாவது ஒரு புக்கை வாங்கி வீட்லயே உட்காந்து படிச்சேன் அப்படின்னா நான் டாக்டருக்கு படிச்சுட்டேன் அப்படின்னு அர்த்தமா? டாக்டருக்கு படிக்க வேண்டிய புக்கெல்லாம் நம்மளுக்கு நிறைய புக் சென்டர்ல போய் பாத்தீங்கன்னா கிடைக்கும். அதை வாங்கி படிச்சுட்டு நான் படிச்சு முடிச்சுட்டேன், இனி நான் டாக்டர் அப்படின்னு போர்டு போட முடியாது. அது போலத்தான் நாம வந்து பிரமாணங்கள் அப்படின்னா ஆன்மீகத்துல அதற்குரிய பரம்பரை ஆச்சாரியர்கள் கொடுத்த வழிகளை பின்பற்றும் போதுதான் அது கரெக்டா இருக்குமே தவிர, ஏதோ ஒரு சங்கத்துல போய் நம்மளை ஈடுபடுத்திட்டு, இப்ப நிறைய பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக நிறுவனங்கள் எல்லாம் வந்திருக்கு, ஆன்மீக சங்கங்கள்லாம் வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து அங்கீகரிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரா வழியில வந்த 4 முறைகள் தான் இருக்கு. ஸ்ரீ சம்பிரதாயம், பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம் அப்படின்னு. இதுல வந்து இப்போ நடைமுறையில் இருக்கிறது ஸ்ரீ சம்பிரதாயம், பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம் மட்டும்தான். மற்ற சம்பிரதாயங்கள் அவ்வளவா கிடையாது. அப்ப இதுல இல்லாம நான் வேற எதையோ புரிஞ்சுக்கிட்டு எதையோ ஒரு சமய கொள்கையை உருவாக்கிட்டு நான் எதையோ ஃபாலோ பண்ணனா பிரேமை வராது நம்மளுக்கு. அப்போ அதிகாரப்பூர்வமான கருத்தை ஒருவன் பின்பற்றவில்லை எனில் வேதங்களில் அளிக்கப்பட்டுள்ள உண்மையை ஒருவன் வீணாக தேடி அலைய வேண்டி வரும். ஏன்னா எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் நாம போக போற இடம் ஒரே இடம்தான். அது ஆத்மா சரணடையக்கூடிய ஒரு இடம் ஒரே இடம்தான். அது தவிர அவங்களுக்கெல்லாம் மாத்தி வைக்கவே முடியாது. நான் இப்படி இருக்கிற பல கோடி ஜென்மமா, அதனால நான் இப்படியேதான் இருப்பேன் அப்படின்னு யாரும் விதாண்டம் பண்ண முடியாது. பாருங்க, நான் பல கோடி ஜென்மமா இவரைத்தான் வழிபட்டேன், அதனால இவர்கிட்ட தான் போகணும் அப்படிங்கிற அதுக்கு ஒரு தனியா உலகத்தை அவங்க ஏற்படுத்த முடியாது. சட்டம் சட்டம் தான். அப்ப நீங்க உங்க வாழ்க்கை வீணா உங்களுடைய கற்பனையில வீணாக்குனதுக்கு இயற்கை அளிக்கின்ற தண்டனை என்ன? துன்பம் துன்பம் துன்பம். அப்போ எப்படி நீங்க அரைச்ச மாவை அரைச்சிட்டு இருந்தாலும் கடைசியில போக வேண்டிய இடம் என்ன? கோலோக பிருந்தாவனம் அல்லது வைகுண்ட லோகங்கள். அங்க போற வரைக்கும் ஒருத்தன் வந்து பிறவி எடுத்து அல்லல் பட்டுட்டே இருக்கணும். ஆனா இதை ஏற்றுக்கொண்ட ஒருவன் ஒரே பிறவியில போலாம். ஆனா பொய் கௌரவத்தால மறுக்கும் ஒருவன் பல சிக்கல்களை தாண்டி 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 அவன் பல ஜென்மங்கள் எடுத்து கடைசியில வாசுதேவம் சர்வம் மிதி, மகாத்மா ஷூ துர்லப, அந்த மகாத்மா ரொம்ப அரிதானவன். வாசுதேவம் சர்வமிதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவன் ரொம்ப அரிதானவன். அதனாலதான் நிறைய பேரு பக்திக்கே வர்றதில்ல. 99% எல்லாம் வந்து பௌதிகத்திலையும் வேற வேற வழிகள்ல ஈடுபட்டு அவங்க வந்து தங்களை திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனா சட்டம்னு ஒண்ணு இருக்கு, ஆன்மீக சட்டம். அது வந்து நம்மளுக்கு வெளிப்படையா தெரியறது கிடையாது. இப்ப நம்மளுக்கு சட்டம் அப்படின்னா நாம என்ன நினைப்போம்? இந்திய கவர்மெண்ட் வந்து நிறைய சட்டங்களை ஏற்றிருக்கிறது. நீ ரோட்ல போனா இடது பக்கம் தான் போகணும், டாக்ஸ் கட்டணும், வீடு வாங்கினா அதுக்கு வரி செலுத்தணும், அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லைன்னா அது உன் வீடு கிடையாது, உன் நிலம் கிடையாது. இப்படி ஏகப்பட்ட சட்டங்கள் நம்மளுக்கு இருக்கு. இல்லைன்னா அதை மறுக்கும் போது நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகணும். அதே போலத்தான் பகவானுடைய சட்டம் என்ன அப்படின்னா, பகவானுக்கு அன்பு தொண்டு புரியவில்லை என்றால் இந்த பௌதிக உலகமான சிறையில் மீண்டும் மீண்டும் பிறந்து அழிய வேண்டியதுதான். அவன்தான் ஆத்மகா, ஆத்மாவை கொள்பவன். யாராவது அவங்கவுங்க ஆத்மாவையே அவங்கவுங்க சித்திரவதை பண்ணிக்குவாங்களா? ஆனா பண்றோம் நாமெல்லாம். ஏன்னா அறியாமைங்கிறது ஒரு பெரிய நோய். இந்த அறியாமை என்னும் நோயை விளக்கறதுக்குத்தான் நம்மளுக்கு பகவான் பாகவதத்தை தந்திருக்கார், பகவத்கீதை தந்திருக்காரு. அதில் உள்ள விஷயங்களை புரிஞ்சு இந்த நோய்க்கு மருந்து நாம எடுத்துக்கணும். அப்போ பகவான் வந்து என்ன சொல்றார்? இதுல உள்ளது உள்ளபடி எடுத்துக்க சொல்றாரு. இப்போ ஒரு காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்தாங்க டாக்டர் அப்படின்னா நாம அதை பிரிச்சு பார்த்து அதை கொட்டி பார்த்து அந்த மருந்துல என்னென்ன இருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் கெமிக்கல் இதை ஆட் பண்ணிருக்காங்க, இதுல எவ்வளவு மூலிகை ஆட் பண்ணிக்கிறாங்க, யாராவது நாம பாக்குறோமா? கண்ணை மூடிட்டு அதை சாப்பிட்டுக்கிறோம்.
அப்போ ஒரு சின்ன ஒரு டாக்டர் கிட்ட வைக்கிற நம்பிக்கை கூட நம்ம பகவான் மேல வைக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாத மக்களா இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாமே பௌதிக நோயில துன்பப்பட்டுட்டு இருக்கிறோம். துன்பம் ஏன் வருகிறது அப்படின்னு அறியாமலே துன்பப்பட்டுட்டு இருக்கிறோம். போய் கல்லுல காலை அடிச்சோம் அப்படின்னா அதுக்குரிய காரணம் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாமலே கஷ்டப்படுறோம். இருந்தாலும் அதுக்குரிய மருந்த பகவான் கருணையோட தர்றாரு. நீ ஏன் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சுக்கோ. பாரு, இதெல்லாம் படி, பாகவதம் படி, பகவத்கீதை படி. அப்ப ஏன் கஷ்டப்படுறேன்னு தெரியும். என்னை விட்டு நீ விலகுனதுனாலதான் கஷ்டப்படுற. மறுபடியும் என்னை ஞாபகப்படுத்து, என்னுடைய உறவை புதுப்பித்துக்கொள், என்கிட்ட அன்பு தொண்டு பண்ணுன்னு சொல்றார். சோ ஒரு டாக்டர் கொடுத்த மாத்திரையை காலையில ஒரு நேரம் சாப்பிடுங்க, டெய்லி 6 நாள் சாப்பிடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா 6 நாள் நாம சாப்பிடணும். அப்பதான் நோய் குணமாகும். இல்ல என்னோட இஷ்டப்படிதான் நான் சாப்பிடுவேன், ஒரு நாள்லயே 6 மாத்திரை ஒட்டுக்க முழுங்கிறேன் அப்படின்னாலும் முடியாது. இல்ல 6 நாள்ல நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிக்கிறேன், 6 நாள் கழிச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன்னாலும் நம்ம நோய் தீராது. அப்போ பாகவதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாரு, இதெல்லாம் புரிந்து அது மாதிரி நாம ஃபாலோ பண்ணும்போது நம்ம இந்த பௌதிக நோயிலிருந்து விலகி ஆன்மீகத்திற்குள் ஆன்மீக வானில் நுழைய தகுதி பெறுவோம். தகுதிங்கிறது ரொம்ப முக்கியம். தகுதி இல்லாம ஒரு இடத்துக்கு நாம போகவே முடியாது. நீங்க ராக்கெட்குள்ள போகணும்னாலே அதுக்குரிய ட்ரெஸ் போடணும், அதுக்குரிய பயிற்சி எல்லாம் எடுக்கணும். அப்ப இந்த ஆன்மீகவானுக்கு போறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு பயிற்சிகள் அளிக்கப்படுது பாருங்க. ஏன்னா பல கோடி ஆண்டுகளாக நாம இந்த தூய்மையற்ற நிலையில நம்ம மனசுல ஏகப்பட்ட அந்த பேராசைகள், பௌதிக ஆசைகளை நிரப்பி வச்சிருக்கிறோம். அதையெல்லாம் நாம சுத்தம் பண்ணிட்டு தான் நாம போக முடியும். அதுக்குரிய வழிமுறை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது பதம் 33. நகி அதோ அந்நிய சிவ பந்தா விசத சம்ஸ்ருதா விஹ வாசுதேவே பகவதி பக்தி யோகே யதோ பவாத் பவேத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கட்டுங்களா படிங்க மாதாஜி? மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர். ஜட பிரபஞ்சத்தில் சஞ்சரிப்பவர்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நேரடியான பக்தி தொண்டை நோக்கமாக கொண்டிருக்கும் வழியை தவிர முக்தி அளிக்கும் அனுகூலமான உபாயம் வேறில்லை. பொருளுரை. அடுத்த பதத்தில் தெளிவுபடுத்தப்பட இருப்பதை போல் பக்தி தொண்டு அல்லது நேரடியான பக்தி யோகமே ஜட இருப்பின் பிடியிலிருந்து விடுபடுவதற்குரிய பரிபூரணமும் மங்களமும் பொருந்திய ஒரே உபாயம் ஆகும். ஜட இருப்பின் சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்குரிய மறைமுகமான வழிகள் பல உள்ளன. ஆனால் அவற்றில் எதுவும் பக்தி யோகத்தை போன்று சுலபமானதாகவும் மங்களகரமானதாகவும் இல்லை. ஞான மற்றும் யோக முறைகளும் இவற்றை சேர்ந்த பிற ஒழுக்க முறைகளும் சாதகன் ஒருவனை விடுவிப்பதில் சுதந்திரமாக செயல்படக்கூடியவை அல்ல. இவை பல ஆண்டுகளுக்கு பிறகு பக்தி யோகத்தின் நிலையை வந்தடைவதற்கு உதவுகின்றன. பரம்பொருளின் அருவ அம்சத்தில் பற்று கொண்டுள்ளவர்கள் தாங்கள் விரும்பும் இலக்கை அடைவதில் பல இடையூறுகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்று பகவத்கீதையில் 12.5 கூறப்பட்டுள்ளது. மேலும் சாஸ்திர அறிவற்ற தத்துவவாதிகள் பற்பல பிறவிகளில் மெய்ப்பொருளை தேடி அலைந்து இறுதியில் வாசுதேவனை அறிவதை பூரணமானது என்பதன் முக்கியத்துவத்தை அறிகின்றனர். பகவத்கீதை 7.19 கூறப்பட்டுள்ளது. யோக முறைகளை பொறுத்தவரையில் மெய்ப்பொருளை தேடிச் செல்லும் சித்தர்களில் இடையராது பகவத் தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே அனைவரும் மிகச் சிறந்தவன் என்பதும் பகவத்கீதையில் 6.4 கூறப்பட்டுள்ளது. மேலும் மற்றெல்லா ஈடுபாடுகளையும் அல்லது தன்னுணர்வு பெறுவதற்குரிய பல்வேறு முறைகளையும் ஒதுக்கி வைப்பதுடன் ஜட பந்தத்திலிருந்து விடுபடும் ஆசையையும் கைவிட்டு பகவானிடம் முழுமையாக சரணாகதி அடைய வேண்டும் என்று பகவத்கீதையின் 18.66 இறுதி உபதேசம் அறிவுறுத்துகிறது. பகவானின் உன்னத அன்பு தொண்டை ஏற்குமாறு ஒருவனை தூண்ட வேண்டும் என்பதே எல்லா வேத இலக்கியங்களிலும் உள்ள பொருளுரையாகும். ஸ்ரீமத் பாகவதத்தின் முதற்கண்டம் பதங்களில் ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளவாறு பலநோக்கு செயலில் சாதிப்பு சிறிது மற்ற நேரடி பக்தி யோகம் அல்லது பக்தி யோகத்தில் முடிவுறும் மார்க்கமே மதத்தின் மிக உயர்ந்த கொள்கையாகும். மற்றவை அனைத்தும் சாதகனுக்கு வெறும் கால விரயத்தை மட்டுமே ஏற்படுத்தும். பக்தி யோகம் சுலபமானதும் எளியதும் இயற்கையானதும் மற்றும் இடையூறுகளில் இருந்து விடுபட்டதும் மனிதனின் ஆனந்தத்திற்குரிய ஒரே மூலாதாரமும் ஆகும் என்று ஸ்ரீலா ஸ்ரீதர சுவாமியும் தீப கோஸ்வாமியை போன்ற மற்றெல்லா ஆச்சரியர்களும் ஒப்புக்கொள்கின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி.
அப்ப பக்தி யோகம் ஒன்றே எளிய வழிமுறை என மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்லப்படுகின்றது. மற்ற யோக முறைகள் கடினமானவை, அவை நீண்ட காலம் நமக்கு நீண்ட கால பயிற்சியும் அதுக்கு தேவைப்படுகின்றது. அபியாசேன, அதாவது இந்த பயிற்சி பண்ணணும், அபியாசம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப காலம் தேவைப்படுது. அதற்குரிய காலங்கள் எல்லாம் அப்ப இருந்தது. ஆனா இப்ப நம்மளுக்கு ஆயுட்காலம் மிகவும் குறைவு. அல்பாயுசக பிரேயனால் அல்பாயுசக. இந்த அல்ப ஆயுசத்துல நாம பக்தி யோகம் என்கின்ற எளிய வழிமுறையை மட்டுமே பின்பற்ற முடியும். அதுதான் எளிமையானதும் பகவானை அடைய நேரடியானதும். மற்ற வழிமுறைகள் எல்லாம் மறைமுகமானது, நமக்கு நீண்ட காலம் தேவைப்படுது. ஒரு மூக்கை நீங்க தொடணும்னா டைரக்டா கையை வச்சு விரல வச்சு மூக்க தொட்டுடலாம். இல்ல தலையை சுத்தித்தான் நான் தொடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மெனுக்கிட்டு தான் ஆகணும். அப்ப இங்க அருபவாதிகள் அவங்க எல்லாமே பகவானை அவருடைய உருவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால் அவங்க யம இணையம ஆச்சன பிராணயாமா பிரத்யங்கார தாரண யோக சமாதி அப்படிங்கிற நிலையில அவங்க பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் வாசுதேவ சர்வமிதி அப்படிங்கிறது 7.19 பகவான் சொல்றாரு, என்னை வாசுதேவனாக அறியறதுக்கு ரொம்ப காலமாகும் அப்படின்னு சொல்றாரு. அது போல 6.47 சொல்றாரு, யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேனானந்த ஆத்மனா ஸ்ரத்தவான் பஜதே யோமாம் சமேயுக்த தமோ மதக அப்படின்னு. யோகிகள் எல்லாம் யாரில் சிறந்தவர்? எல்லா யோகிகளிலும் யார் சிறந்தவர் அப்படின்னு பார்த்தா, எப்போதும் என்னை நினைத்து எப்பயுமே அவரை நினைச்சு என்னில் நிலை பெற்று எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகிறாங்களோ அவங்கதான் எனக்கு ரொம்ப நெருங்கியவங்க, உயர்ந்தவனும் ஆவான் அப்படின்னு பகவத்கீதையில 6.47 சொல்றார். அப்போ எல்லா ஆசைகளும் ஜடபந்தத்திலிருந்து விடுபடும் ஆசைகளை விடுபடும் ஆசையும் கைவிட்டு, அப்ப ஜடபந்தத்திலிருந்து விடுபடும் ஆசையும் கைவிட்டு அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? ஜடபந்தத்தை துறக்கணும்னு தான் சொல்றாங்க, அந்த ஆசை கைவிடணும்னு சொல்றாங்களே அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஜடபந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஆசைப்பட்டு இந்த பகவானை பற்றிய ஞாபகம் இல்லாத ஞானிகள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆசைகளை கைவிடணுங்கிறதுக்காக தன்னைத்தானே வர்த்திக்குவாங்க, வாயை இறுக கட்டிக்குவாங்க. அதாவது எதுவும் பேசக்கூடாது, நம்ம எதையும் பேசி மாட்டிடக்கூடாது, அது போல எதையும் சாப்பிடக்கூடாது, அப்ப எந்த ட்ரெஸ்ஸையும் போடக்கூடாது, அப்ப வீடு வாசல் மனைவி எல்லாத்தையும் விட்டுறணும், காட்டுக்கு மட்டும் போகணும். ஆனா உள்ள அவங்க பகவான் மேல அன்பை வளர்த்துக்கல. அதாவது நிறைய 0 போட்டுக்கிறாங்க, முன்னாடி 1 போடல. அப்ப அதுக்கு மதிப்பே இல்லை. நீ ஆசைகளை கைவிடுறதுக்காக உன்னை வலுக்கட்டாயப்படுத்தி மனசை இறுக்கி அடக்குறாங்க. ஆனா அந்த இறுக்கமானது எப்ப வேணா தளரலாம். மீண்டும் அவர்கள் அந்த பௌதிக பந்தத்துக்குள்ள மாயினால, ஏன்னா மாயைக்கு கட்டுப்படுறது ரொம்ப விடுபடுறது ரொம்ப கஷ்டம். மாயைக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் ஏராளமா அங்க இருக்கிறாங்க. தேவி ஹேஷ குணமயி மம மாயா துரத்தியா மாமியவையை பிரபத்தியந்தே மாயாமிய தாம் திறந்திதே. ஏன்னா அது பகவானுடைய சக்தி, பகவானுடைய சக்தியை வெல்லுவது அரிது. ஆனா அவருக்கு கட்டுப்படும் போது அது மாயை நெருங்காது நம்மள, ஏன்னா அவர் தான் எஜமானர் அந்த மாயைக்கு. ஆனா நானா மாயை கட்டுப்படுத்த முயற்சித்த அப்படின்னா பகவான் மேல அன்பு இல்லாம, அப்ப நீ வேண்டாம் ஆனா நீ ஏற்படுத்தி கொடுத்த ஒண்ணு வேணும் அப்படின்னா அவரால் எப்படி முடியும்? ஏன்னா பகவான் நான் இருந்து கட்டுப்படுத்தினாதான் அந்த மாயை அடங்கும், எங்கிட்ட வந்துரு அப்படின்னு நம்மளால கூப்பிடுறாரு. நாம என்ன பண்றோம்? இல்ல நீ வேண்டாம் ஆனா நான் மாயை கட்டுப்படுத்திடுவேன், நாம பிடிவாதமா இருக்கிறோம். இது புரியுதா உங்களுக்கு? யாருக்காவது புரியலன்னா சொல்லுங்க. தப்பா இருக்கும், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மாதாஜி, கொஞ்சம் தப்பா இருக்கு மாதாஜி. அதான் மாதாஜி, இப்ப மாயை பகவானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, ஏன்னா அவர் தான் அதை தோற்றுவித்தார். அப்போ நம்ம தேவி ஹேஷா குணமயி அந்த ஸ்லோகத்துல என்ன படிக்கிறோம்? 4வது அத்தியாயத்துல, என்னோட மாயை கட்டுப்படுத்துவதற்கு அரியது, யாராலையும் அதை கட்டுப்படுத்த முடியாது. மாயை இப்ப மாயை என்ன நம்மளுக்கு என்னென்ன செயல்கள் எல்லாம் தூண்டுது?
எல்லாம் நம்ம இருக்குதுங்கிற மாதிரி நினைச்சுக்குவோம் எல்லாத்தையுமே. ஆனா எதுவுமே நிலை ஆமா, இல்லை. இல்லாத ஒன்றை இருப்பதுன்னு காமிக்கிறதா இருக்கிற யா. மாயை. காணல் போன்றது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆமாங்க, காணல் நீல் போன்றது. இல்லாத ஒன்றை இருக்கிறதா நம்ம கற்பனை செஞ்சுட்டு இப்போ ஜட வாழ்க்கையில நாம இன்பம் இருக்கிறதா நினைச்சிட்டு ஓடிட்டே இருக்கிறோம். நிறைய செல்வம் சேர்த்துனா நம்மளுக்கு இன்பம் கிடைக்கும், ஒரு கல்யாணம் பண்ணினா இன்பம் கிடைக்கும், குழந்தை பெத்துட்டா இன்பம் கிடைக்கும், அப்ப அந்த குழந்தைக்கு திருமணம் செஞ்சு வச்சா இன்பம் கிடைக்கும், பேரம் பேத்தி பிறந்தா இன்பம் கிடைக்கும்னு. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு உண்மையிலேயே இன்பமா நினைச்சோம். ஆனா நாம கல்யாணம் கட்டிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்ல பாருங்க, நம்ம ஸ்கூல் பண்ணும்போது ஆஹா நம்ம ஹையர் ஸ்டாண்டர்ட் போனா ஜாலியா இருக்கும், அதுக்கப்புறம் காலேஜ் போனா ஜாலியா இருக்கும்னு நினைப்போம், காலேஜ்ல போனா ஸ்கூலை விட கஷ்டம், அப்புறம் அந்த ஸ்டேஜ்ல நினைப்போம் கல்யாணம் பண்ணா இன்பமா இருக்கும்னு நினைப்போம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது மாயை எப்படி நம்மளை போட்டு தாக்குது. ஆமா, பேயாட்டம் போடுது. ஆமாங்க. ஏன்னா நாமெல்லாம் சினிமால பார்த்திருக்கோம், அவங்க கல்யாணம் பண்ணுனா ஜாலியா இருக்காங்க, டூயட் பாடலாம், அப்ப காதலன் வந்து அப்படியே மலை மேல இருக்கிற பூவை பொறிச்சு தருவான் நம்ம கேட்ட உடனே. ஆனா உண்மை ரியாலிட்டி என்னன்னா நம்ம கேட்டோம்னா கல்லுதான் அடிப்பாங்க. மலை மேல இருக்கிற சுதந்திரம் போயிரும், சுதந்திரம் எல்லாம் போய் ஒரு அடிமையாட்டம் ஒரு வீட்டுக்குள்ள அடிமையாட்டம் இப்ப மாட்டிட்டு ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் சிக்கிக்குவோம். ஆமா, கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு சிற்றின்பம், அவ்வளவுதான். என்னமோ சொல்லுவாங்கல்ல, இது 30 நாள் 60 நாள் மோகம் 30 நாள் அதோட போச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு துன்பம் தான் வாழ்க்கையில, மேக்சிமம் துன்பம் தான். அப்போ ஆசைப்படுறோம் ஒரு குழந்தை வேணும்னு, அந்த குழந்தையோட மழலை மொழி நம்மள அப்படியே ரசிக்க வைக்கும். ஆனா அந்த குழந்தைய பெருசான ஏன்டா இது பிறந்ததுன்னு நாம கேட்போம். அந்த குழந்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்குதான் ஆசை இருக்கும் மாட்டிய, அவங்க வந்து நம்ம பாத்துக்குவா அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சாலே ஒண்ணும் இல்ல. ஆனா நம்ம வைப்போம், அவங்கனால முடியாது, அவங்க சூழ்நிலை வேற. ஆமா, அவங்க மேலயும் தப்பு கிடையாது. அது முடியாது. எவ்வளவோ ஆசைகளை நாம வளர்த்திருக்கோம். ஆமாங்க, அவ்வளவோ ஆசைகளை வளர்த்திருக்கோம். ஆனா நாம நினைக்கிறது கற்பனை எல்லாமே, எதுவுமே இந்த வாழ்க்கையில் நடைமுறை கிடையாது, நிலை இல்ல. ஆனா இவ்வளவும் பட்டும் கூட இன்னும் ஆசைப்படுறோம் நாம. ஏன்னா மனசு வந்து இன்றும் என்றுமே இளமையா இருக்கு. உடம்புக்குதான் வயதாகின்றதோ தவிர மனசு என்றும் இளமையாக இருக்கிறது. அதனால ஆசைகள் வந்து அதுக்கு இருந்துட்டே இருக்கு. மனசை வந்து ஆசையில இருந்து கட்டுப்படுத்த முடியல. அப்ப இப்படியே போயிட்டு இருக்கு நம்ம வாழ்வு. அப்ப அந்த மாயை வந்து நம்மளுக்கு தூண்டி விடுது, இதை அனுபவி அதை அனுபவி அப்படின்னு. அப்ப முக்குணங்களால் நாம் ஆட்டுவிக்கப்படுகின்றோம். காரணம் குண சங்கசிய சத் அசத்யோனி ஜன்மசு. அப்ப இது எதனால? குண சங்கங்களால். ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் மாறி மாறி நம்மை 3 கலவைகளும் 81 விதமாக நம்மை ஆட்டுவிக்கின்றது. இன்னும் அதுக்கு மேலையும் சொல்லுவாங்க, 3x3 9, 9x3 அப்படி போயிட்டே இருக்கும் இந்த கணக்கு. அது 81 குணங்களாக நம்ம மூணே குணங்கள் தான். ஆனா அந்த கலவைகள் இருக்கு பாருங்க, ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகும்போது அது வந்து பல வகையில மாறுது. ஒண்ணு மேல இருக்கும், சத்துவகுணம் மேல இருக்கும், ரஜோகுணம் கீழே இருக்கும், தமோகுணம் மீடியத்துல இருக்கும், நடுத்தரமா இருக்கும். இப்படி 3 குணங்களுமே ஒரே சமயத்தில் நம்மை ஆட்டுவிக்கும். கலப்படமாக ஒரே குணத்துல நம்ம செயல்படுறதுங்கிறது கஷ்டம். இப்ப சத்துவகுணம் அப்படின்னா அதுல தூய்மையான சத்துவகுணம் 100% இருக்கான்னு கேட்டா இல்ல, அதுலயும் ரஜோகுணம் தமோகுணம் கலந்திருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். இது மேல்போக்கா நாம படிச்சோம்னால தெரியாது. அப்ப 3 குணங்கள் இருக்கு, அப்ப 3 குணங்களால் நாம் ஆட்டுவிக்கப்படுகின்றோம் அப்படின்னு நாம மனப்பாடம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அந்த 3 குணங்கள் எப்படி செயல்படுகின்றது அப்படின்னு கூர்ந்து ஆராய்ந்து பார்த்தோம்னா, இப்ப சத்துவகுணத்துல ஒரு செயலை செய்யறோம், நல்லது செய்யறோம்னு நினைச்சுக்கிட்டு யாருக்காவது செய்யறோம். ஆனா அவங்க செய்வதற்குரிய நபர்களான்னு கேட்டா கிடையாது. அந்த இடத்துல நல்லது செய்யறக்குரிய நபர்களான்னு கேட்டா அவங்க கிடையாது. ஏன்னா அவங்க நல்லவர்கள் போல நடிக்கத்தான் முடியும். நல்லவர்கள் யாரு அப்படின்னா பகவத் பிரேமையில் இருக்கிறவங்க தான் நல்லவங்க. இது நம்மளுக்கு தெரியுமா? நாம ஒருத்தர் பார்த்த உடனே இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ மனசுக்குள்ள ஏகப்பட்ட எண்ணங்கள் நம்மளுக்கு ஓடிட்டே இருக்கு. இப்ப நம்மளே பார்த்தீங்கன்னா நாம யாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே வெளிப்புற இதுல நடவடிக்கையில தான் ஈடுபட்டிருக்கோம்.
நம்ம முகம் சிரிச்ச முகமா இருக்கும். ஆனா ஒருத்தர் வரும்போது இவ ஏன்டா இன்னைக்கு வந்தா, நேரங்காலம் இல்லையா அவனுக்கு, எப்படா கிளம்புவான். ஏன்னா எனக்கு வந்து பாகவதம் படிக்கிறேன். இந்த நேரத்துல யாராவது வந்தாங்கன்னா எனக்கு அப்படி ஒரு இதா இருக்கும், டென்ஷனா இருக்கும். ஆனா அவங்கள நான் என்ன பண்ணணும், நான் சிரிச்சுதான் வரவேற்கணும். என் முகத்துல சிரிப்பு இருக்கும், ஆனா மனசுல வேற இருக்கும். கண்டிப்பா. அப்ப இந்த நிலையில நான் நல்லவனா கெட்டவனான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஓ இவங்க சிரிக்கிறாங்க அதனால நல்லவங்கன்னு முடிவு பண்ண. ஆனா உண்மையில நான் நல்லவனா கேட்ட கிடையாது. இப்படி ஏகப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா உண்மையில நல்லவங்க யாரு, நான் எப்போதுமே பகவத் பிரேமையில இருக்கிறவங்க, யார் மேலேயும் பொறாமை கொள்ளாதவங்க, எப்பவும் சுயநலத்தில் இல்லாதவங்க, எப்பயும் தனிமையில் இருக்கிறவங்க, எப்பவும் பகவானை பற்றிய நாம ரூப குண லீலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்க தான் நல்லவங்க. ஆனா நாம நல்லவங்க நாமளா ஒரு ஒரு இலக்கணத்தை வகுத்துக்கிட்டு அவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு நாம சொல்லலாம். ஆனா கெட்டவங்கன்றதுக்கு ஓரளவுக்கு வெளிப்படையா சொல்லலாம். ஆனா நல்லவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்துல. ஆமா, இப்ப சிரிச்சுட்டே பேச கூப்பிடுறோம், அப்புறம் மனசுல இப்ப நினைச்சோம் எப்படி கண்டுபிடிப்பாங்க. நம்ம உறவுகள் எல்லாமே அப்படித்தானே மாதாஜி இருக்கு. உறவுகள், நட்புகள், சுற்றம் சூழம் எல்லாம் இந்த ஜடவுலகில பொய்யான வேஷங்களை தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். வெளிப்புற இதுதான். பொய்யான வேஷங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முகமூடி போட்டிருக்கிறோம். இப்ப கோபம் வராத மாதிரி நான் நடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த சூழ்நிலை வரல. ஆனா சூழ்நிலை வரும்போது என்னோட கோபம் நான் எப்படி வெளிப்படுத்துறேங்கிறத பார்த்தா நான் என்னோட கேரக்டரை நீங்க ஜட்ஜ் பண்ணலாம் அப்போ. ஏன்னா யாருக்கும் ஒரு தூண்டுதல் வரும்போது, கோபப்படுத்தக்கூடிய ஒரு தூண்டுதல் வரும்போது என்னோட பேச்சு மாறிடும், என்னோட குரல் கர்ண கடூரமா இருக்கும், என்னோட முகம் மாறிடும். அப்புறம் அந்த இடத்துல நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியும். அப்போ எல்லாருக்குமே ஒரு முகமூடியோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான பக்தன் வந்து என்னைக்கும் சாந்தமா இருப்பான். நான் சோச்சதி நான் காங்ஷதி. அவன் வந்து மக்பக்தியும் லபதே பராம். அவன் வந்து எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை, எதை அடைய வேண்டும் என விரும்புவதில்லை. அப்ப அவங்களுக்கு வந்து சுபாவம் எப்படி இருக்கும், எப்பவுமே நடுநிலைமையா இருமையற்ற நிலையில சாந்தமா இருப்பாங்க. அவங்க இந்த கோட்டுக்கும் போறதில்ல, அந்த கோட்டுக்கும் போறதில்ல. ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு ஏசு சொல்லியிருக்காரு. யாராவது செஞ்சிருக்கோமா? கிடையாது. ஏன்னா நாம எல்லாருமே உணர்ச்சிக்கு ஆட்படக்கூடியவர்கள். அந்த இங்க வச்சிருங்க, வாங்க உள்ள வாங்க. அப்போ ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டு அப்படிங்கிறாரு. ஆனா யாருமே இது வரைக்கும் நம்ம பண்ணனது இல்லை. அந்த சூழ்நிலையில தான் நாம இருக்கோம். அடுத்தது படிங்க மாதாஜி, 34 ஸ்லோகத்தோட படிங்க. வேற இவங்க இருக்காங்களா? மளிகமதி சுலோகம் படிங்க. நான் மொழிபெயர்ப்பு பொருள் படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யாரோருத்தர் சுலோகம் படிங்க, நான் மொழிபெயர்ப்பு பொருள். ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. 34 தானங்க மாதாஜி? கிருஷ்ண மாதாஜி. ஓம் ஹரே கிருஷ்ணா. பகவான் பிரக்ம கார்த்நேய இத்ரேர் அன்விஷ்ய மனிஷயா தத் அத்யவஸ்யத் பூத ஸ்தோரதீர் ஆத்மன் யதோ பவேத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை. ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதுக்கு ஜெய். மிக சிறந்தவரான பிரம்மா அதிக கவனத்துடன் மன ஒருமையுடன் வேதங்களை மும்முறைகள் பயின்று அவற்றை ஆழ்ந்த பரிசோதனை செய்தவன் பரம்புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் கவர்ச்சி கொள்வதே மதத்தின் மிக உயர்ந்த பக்குவம் என்பதை கண்டறிந்தார். பொருளுரை. வேத தேவராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் குண அவதாரமும் மிக உயர்ந்த வேத விற்பனருமான பிரம்மாதேவரை ஸ்ரீலா சுகதேவ கோஸ்வாமி இங்கு குறிப்பிடுகிறார். ஜட சிருஷ்டியின் துவக்கத்தில் பிரம்மாவுக்கு வேத அறிவு புகட்டப்பட்டது. பிரம்மா வேத உபதேசங்களை முழுவத கடவுளமிருந்து நேரடியாக கேட்க போவதாக இருந்தாலும் எல்லா வேத மாணவர்களின் அறிவும் ஆவலையும் திருப்தி செய்யும் பொருட்டு அவர் பண்டிதர்களை போன்று மும்முறைகள் வேதங்களை பயின்றார். வேதங்களின் நோக்கத்தின் மீது மனதை பதித்து மிக மிக கவனத்துடன் வேதங்களை பயின்றார். அம்முறையை முழுமையாக பரிசோதனை செய்தவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் களப்பற்ற துய்ய பக்தராவதே எல்லா சமய கொள்கையினுடைய மிக உயர்ந்த பக்குவமாகும் என்பதை அவர் அறிந்தார்.
மேலும் பகவானால் நேரடியாக வழங்கப்பட்ட பகவத்கீதையின் இறுதி உபதேசமும் இதுவே ஆகும். இவ்வாறாக வேதங்கள் முடிவு எல்லா ஆச்சாரியர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இம்முடிவை எதிர்த்து நிற்பவர்கள் பகவத்கீதையில் 2.42 விளக்கப்பட்டுள்ளதை போன்ற வேதவாதராதர்கள் எனப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அதான் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பிரம்மாவை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ பிரம்மா வந்து பகவானோட முதலில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு உயிர்வாளி. அவர் தான் மனித ரூபத்துல பகவானோட நாபி கமலத்திலிருந்து வெளியில வர்றாரு. அப்ப பிரம்மாவின் மூலமா மற்ற ஜீவராசிகள் இரண்டாவது படைப்பாக படைக்கப்பட்டது. அதான் விசர்க்க அப்படின்னு சொல்லப்படுறது. சர்க்க அப்படிங்கிற முதல் படைப்பு பகவானால் ஏற்படுத்தப்பட்டது. அப்ப பிரம்மதேவர் முதல்ல பகவான்கிட்ட இருந்து அந்த வேத ஞானத்தை பிரம்மாவிடமிருந்து அந்த வேத ஞானத்தை அவர் கற்றுக்கொள்கின்றார். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பகவான்கிட்ட நம்பிக்கை வேணும். அப்போ அவர் வந்து அந்த தாமரை தண்டிலிருந்து தோன்றியவுடன் வந்த உடனே அவருக்கு எதுவுமே புரியல. எல்லாம் இருட்டா இருக்கு. நான் எங்கிருந்து வந்தேன், நான் யார், என்னை படைத்தது யார் அப்படின்னு போய் எல்லா உலகங்களையும் அந்த தாமரை தண்டுல மேல இருந்து கீழே வரைக்கும் போறாரு. அவருக்கு ஆதியும் தெரியல, அந்தமும் தெரியல, ஒண்ணுமே புரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவர் தேடிட்டே இருக்கார். அப்போ அவர் வந்து தப 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 அப்படின்னு ஒரு மங்களகரமான ஒளி பகவான் சொல்றார். தப அப்படின்னா தவம் செய் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தேவ ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் அவர் தவம் செய்யறார். அதுக்கப்புறம் பகவான் தன்னை அவர்கிட்ட வெளிப்படுத்துறார். அப்ப அவர் வந்து பகவானோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தவம் செய்ததினால் மட்டுமே அந்த ஞானத்தை பெற்று அவரால் பகவானை நேரடியாக காண முடிந்தது, அந்த வேத ஞானத்தை பெற முடிந்தது. அப்ப கீழ்ப்படியும் தன்மை. இப்ப பகவான் சொல்றாரு, என்னை நீ வந்து அடையலாம் அப்படின்னு பகவத்கீதையில சொல்றாரு. பாகவத்துல நம்மளுக்கு எத்தனையோ அறிவுரைகள் சொல்றாரு. அப்ப அதை கீழ்ப்படிந்து அதை வந்து நாம அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம பகவான்கிட்ட திரும்பி போக முடியும். அப்ப வேத கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு வேதங்களை எல்லாம் படிச்சு அதன் பிரகாரம் நடந்து பகவானை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. எவ்வாறாக வேதங்களின் முடிவு எல்லாம் ஆச்சாரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இம்முடிவை எதிர்த்து நிற்பவர்கள் பகவத்கீதையில் விளக்கப்பட்டது வேதவாத ரதர்கள். அப்ப வேதவாத ரதர்கள்னா யாரு? இப்ப நிறைய நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களை இது பண்றாங்க. அந்த கல்வி நிறுவனங்கள்ல என்ன பயிற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னா, எதுக்குமே சம்பந்தம் இல்லாத, அதாவது இந்த ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் போதிக்கப்படுது. சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, என்னென்னவோ சப்ஜெக்ட் நம்மளுக்கு சொல்லித்தர்றாங்க. ஆனா இந்த ஆத்ம ஞானத்தை உணர்த்துகின்ற வேத படிப்புகளை பயிற்றுவிக்கிறாங்கன்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அப்ப இதனால உண்மையான அறிவு போதிக்கப்படுவது இல்லை. மாயா அபகர்த்த ஞான ஆசூரம் பாவம் ஆசிரிதம். அப்ப என்ன ஆகுறாங்க அப்படின்னா, தாங்கள் எல்லாருமே பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னு பெருமை பேசிக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட தன்னுணர்வு கிடையாது. நீங்க யாருன்னு கேட்டா அது தெரியாது. நான் ஆத்மா, உடல் அல்ல அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு புரியாது, தெரியாது. அப்ப அவங்க எல்லாம் என்ன ஆகுறாங்க, அவ்வளவு பெரிய பௌதிக கல்வியை படிச்சு மாயையால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். மாயா அபகர்த்த ஞானம், அவர்கள் ஞானம் மாயையால் அபகரிக்கப்படுகின்றது. வேதவாத ரதர்கள் அப்படின்னா வேதங்களை எல்லாம் நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனா கடைசியில இறுதி யக்ஞோவை விஷ்ணுகு அப்படிங்கிறதும் தெரியாது. வேதங்களின் இறுதி நோக்கம் என்னன்னு புரியாது. அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. வேதவாத ரதர்கள். நாங்க வந்து ஆன்மீக கல்வியை போதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கிளாஸ் மட்டும் எடுப்பாங்க. நீதி வகுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம். ஆனா அங்க போதிக்கப்படுறது எதுவுமே ஜென்ரலா இருக்கும். அது வந்து முறையான பயிற்சியா இருக்காது. இப்படி எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா மக்களை முட்டாளாக்குவதற்காக ஆங்கில வழி கல்வியை பயிற்றுவிக்கப்படுகிறார்களோ தவிர நம்மளது பாரம்பரிய கல்வியான வேதத்தை இழந்து இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஒரு மோசமான நிலையில தள்ளப்பட்டிருக்காங்க.
முக்கியமான பெரிய ஒரு சொத்து, பரம்பரை சொத்தை இழந்து நிக்கிறோம் நாமெல்லாம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இதுக்கு எக்ஸாம்பிள். இப்போ வேம்பு அப்படின்னா வேப்ப மரத்துல இருந்து நிறைய வந்து சர்க்கரைக்கு ஒரு மருந்தா இருந்தது. வேம்புல பல் துலக்குனா அது வேம்பும் ஆளும் வேலும் பல்லு குருதி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வேம்புல பல மருத்துவ குணங்கள் இருக்கு. ஆனா அத நாம பயன்படுத்தாம நாம வந்து பேஸ்ட்ல உப்பு இருக்கா, அது என்னது உங்க நீங்க உப்பு போட்டு பல்லு விளக்குறீங்க, ரொம்ப அநாகரீகமா இருக்கிறீங்க, ரொம்ப கேவலமா இருக்கிறீங்கன்னு ஆங்கிலேயன் சொல்லி கொடுத்துட்டான். அதுல இருந்து அவன் கண்டுபிடிச்ச பேஸ்ட் கெமிக்கல் பேஸ்ட போட்டு நாம இன்னைக்கு பல்லெல்லாம் யாருக்குமே உறுதி கிடையாது. அந்த காலத்துல தாத்தா பாட்டிங்களுக்கு பாத்தீங்கன்னா பல்லு அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும், எல்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க. ஆனா இந்த காலத்துல சின்ன குழந்தைக்கே போய் பல் டாக்டர் லைன்ல உட்காந்துட்டு இருக்காங்க. எங்க பாரு பல் டாக்டர்கள். ஒரு ஊர்ல 10 கிளினிக் இருந்தாலும் அத்தனையிலும் கூட்டம். ரூட் கனால் பண்றது, பல்ல அடைக்கிறது. ஏன்னா அன்னைக்கே ஆளும் வேம்பும் வச்சு பல்ல உறுதி அந்த ஆளும் வேம்பும் எல்லாம் நல்லா கடிச்சு கடிச்சு அது பண்ணும்போது அதுல இருக்கிற அந்த கிருமிகள் வெளியில வந்துரும். கடிக்கிறதுனால அந்த எகுரு பண்பட்டு அது வந்து நல்ல எக்ஸசைஸ் மாதிரி அது ஸ்ட்ராங் ஆயிடும். அப்படி பண்ணி பண்ணி அது வயசானா கூட போகாது. ஆனா இன்னைக்கு அந்த பேஸ்ட்ங்கிற கெமிக்கலை யூஸ் பண்ணி அந்த பல்லுல இருக்கிற எனாமல் எல்லாம் தேஞ்சு 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 பல்லு வலுவிழந்து ஏதாவது ஒன்ன கடிச்சா ஒரு தடவை உளுந்தா குழந்தைகளுக்கு பல்லு போயிருது. அப்புறம் போய் பல் டாக்டர் கிட்ட லைனா நிக்கிறாங்க. அவங்க செயற்கையான முறையில போட்டு அந்த பல்லெல்லாம் எடுக்கிறோம்னு சொல்லி அந்த நரம்புகளையும் சேர்த்தி புண்படுத்தி விட்டுறாங்க. அதுக்கு நாளடைவுல தலைவலி வருது, சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரும் பாருங்க. இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்குது. இதெல்லாம் உங்களுக்கு அனுபவபூர்வமாவே தெரியும். இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணா பண்றாங்க. அப்ப நம்ம பாரம்பரியத்தை இழந்து எல்லாத்துலயுமே நாம வந்து மோசம் போயிட்டு இருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. இதுல யாருக்காவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா சொல்லலாம். மாதாஜி ஹரே